நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தொடக்கம் கொழும்பு கோட்டை வரை பயணித்த உத்திரதேவி கடுகதி ரயில் சேவை இன்று காலை தடம் புரண்டது. இன்று காலை 8:30 தொடக்கம் 9 மணி வரையான காலப்பகுதிக்குள் கடுகதி ரயில் சேவை சாலியபுர பகுதியில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனுராதபுரம் வரை ரயில் சேவை மட்டுப்படுத்தப்பட்டது. இன்றைய தினத்தினுள் ரயில் சேவைகள் வழமைக்கு திரும்பும் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. மார்ச் மாதம் 12 மற்றும் 13ஆம் திகதிகளில் இடம்பெற்ற அல் குர்ஆன் மனனம் செய்யும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் விவகாரங்களுக்கான அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக அமைச்சர் MHA கலீம் கலந்து கொண்டார். நோர்வுட் பகுதியில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பஸ் ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 4 காயமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் மஸ்கலியா பிரதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.